We are into next edition. How to become an effective observer. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கும் லைவாக சில விஷயங்கள் இருக்கும், அதை நான் உங்கள்கிட்ட பேசணும். நேற்றைய விட இன்றைக்கி தான் ரொம்ப முக்கியமானது. நேற்று பார்த்துட்டு இன்றைக்கி மிஸ் பண்ணுறவங்களுக்கு இட் ஒன்ட் ஒர்க் அவுட். இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக வந்து உட்காந்து பார்க்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இட் ஒன்ட் ஒர்க் அவுட். இட் வில் டேக் சம் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் சொல்ல போனால் புரியாது, உண்மையை சொல்லணும்னா புரியாது. ஸோ கெட் ரெடி. நேற்று எழுதுனீங்கல்ல ஒரு லிஸ்ட்டு, நேற்று ஒரு லிஸ்ட் எழுதியிருப்பீங்க. பேனா பேப்பர் கையில் இருக்கா? இன்னைக்கு தனியாக சொல்லலையே சார் நீங்கள், அதனால் வச்சுட்டு வந்துட்டோன்னுவீங்க. ஸோ பேனா பேப்பர்லாம் கையில் இருக்கா? நேற்று எழுதுனீங்க இல்லையா ஒரு லிஸ்ட்டு, அது உங்கள் கையில் இருக்கா? நேற்று நீங்கள் எழுதின ஒரு லிஸ்ட் கையில் இருக்கா? Wherever we go, whatever we do, we see this world through our five senses. And so visual, so auditory, kinesthetic, that's feel, and smell and taste. இதெல்லாம் சேர்த்து தான், இதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். இந்த 5 விஷயங்கள் இல்லைன்னா நிச்சயமாக வந்து நேற்று பேசியதை வைத்து எங்கள் பள்ளியில் உள்ள ஒருவருக்கு, ஒரு மாற்றுத்திறன் குழந்தைக்கு புலன்கள் சார்ந்து பயிற்சி கொடுக்க நானும் ஆஷாவும் பேசியுள்ளோம். வெரி குட், சூப்பர். In few areas we can't see it in all the 5 senses. What to do? Is it necessary to see it? 2 senses எப்போவுமே ஆப்ஷனல் கோகுல். ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் எல்லா இடத்துலையும் இருக்காது, இருக்கும், இன்னும் கூட இருக்கும். நாம் கொஞ்சம் அதை கவனிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து கண்ணாடி பார்க்குறோம் இல்லையா, அதில் வந்து ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த கண்ணாடி இருக்கிற ரூமுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும், டேஸ்ட் ஆப்வியஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் டேஸ்ட் என்னவாக இருக்கும்னா, நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிறைவு வரும் பொழுது, உங்களில் எத்தனை பேருக்கு அது நடக்குதுன்னு தெரியல, இந்த எச்சில் ஊறல் ஒன்று நடக்கும். நீங்கள் ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அல்லது கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அல்லது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஹியர் தட் யூ கேன் சென்ஸ். அது பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த 2 சென்ஸ் வந்து ஆப்ஷனல், பட் 3 சென்ஸ் வந்து 100% இட் இஸ் தேர். விச் சென்ஸில் வந்து நீங்கள் ப்ரிஃபரபிளியாக இருக்கீங்க அப்படின்றது பார்த்தோம் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்களா? இப்போது நான் சொல்கிறது வந்து நேற்றைய லிஸ்ட்டை கையில் வச்சுட்டு, who is ready? Sam ரெடியா? Sam, I will call you. Time waste பண்ண வேண்டாம், we can go ahead straight. I'm just calling now. Now he is fine, sir. Thank you, our 5 PM family. Good evening, sir. Good evening, sir. அந்த கேமரா கரெக்டாக வர மாதிரி அழகாக கேக்குதா? குரல் நல்லா கேட்குது. குட். ஸோ நேற்று எக்ஸசைஸ் எப்படி சார் இருந்தது? நேற்றுக்கு உள்ளது நல்லா இருந்துச்சு சார். எனக்கு விஷுவல் டாமினன்ட். தான் ப்ரிஃபரன்ஸா இருக்கு. ஸோ ஆடிட்டரி ஃபீல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், அப்படிதானே? ஆமா சார். சரி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களை பத்தி சொல்லுங்களேன், யாருக்கும் தெரியாது. நீங்க வந்து ஏதோ சின்ன பிள்ளையாட்ட போறீங்க, உங்களை வந்து சாம் அண்ணான்றாங்க சில பேர் சாம் அங்கிள்ன்றாங்க. நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்றும் தெரியல. சொல்லுங்க, அவங்க பார்க்கும் பார்வையில தான் இருக்குன்னு தோணுது. சரி சரி. பேச்செல்லாம் பயங்கரமா இருக்கு. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி. ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னோட மேஜர். அதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கம்ப்யூட்டர் சம்பந்தமா ஏதாவது டவுட் கேட்கணும்னா 5 PM ஃபேமிலி உங்கள்கிட்ட கேட்டுக்கலாமா? கண்டிப்பா கேட்கலாம் சார். ரைட். அந்த அளவுக்கு ஒர்த்தான சார் தான் நீங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான சார் தான் நீங்க. ஆமா, சரி, வெரி குட். இப்போ நீங்க எழுதின லிஸ்ட் கையில இருக்கா சார்? மனசுல இருக்கு சார். ஓகே. ஒரு 2 அல்லது 3 மட்டும் சொல்லுங்களேன். டோர், டிவி,
ஃப்ரிட்ஜ், லேப்டாப். டோரு இன்னொன்னு என்ன? டோரு இன்னொன்னு என்ன? ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜ் இன்னொன்னு லேப்டாப். ஓகே. இந்த 3 விஷயம் வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்துல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வீட்டுல அத்தனை பொருள் இருக்கு, இந்த டோரு, ஃப்ரிட்ஜ், டிவி மட்டும் ஞாபகம் வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஆக்சுவலா லேப்டாப் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருந்தேன். இப்பதான் ஞாபகம் வந்து நோட் அங்க தள்ளி இருக்கு. லேப்டாப்பே இருங்க ஒரு நிமிஷம், லேப்டாப்பே எடுத்துக்கோங்க. லேப்டாப் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு காரணம் என்ன, ஏதாவது சொல்ல முடியுமா? அதெல்லாம் அதுக்கு முன்னாடி தான் சார் ரொம்ப தானே உட்கார்ந்துருக்கிறோம். ஒண்ணு, அது ஒரு காரணம், கரெக்ட். ஒண்ணு, இன்னும் ஏதாவது ஸ்பெசிபிக் காரணம் உங்களால யோசிக்க முடியுதா? இப்ப நான் சொன்னதுக்கு நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சில காரணங்கள் சொல்றேன், அப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், லைவா பண்ணுவோமே அப்படி. ஒரு 20 இயர்ஸா நம்ம கம்ப்யூட்டர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டா ஒரு 10 இயர்ஸா லேப்டாப் கூடயே வருது. ஓகே, ஒரு விஷயம் சொல்லட்டுமா இப்போ? சொல்லுங்க சார். லேப்டாப் அப்படின்ற விஷயம், இப்ப எல்லா விஷயமும் வீட்டுல இருந்தாலும் லேப்டாப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு ஒரு பிரைம் ரீசன் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. எய்தர் உங்களுடைய பாஸ்ட்லயோ அல்லது உங்களுடைய ஃபியூச்சர் ட்ரீம்ஸ்லயோ அந்த பொருள் சம்பந்தமாயிடும். கனெக்ட். தேங்க்யூ சார். உங்களுடைய பாஸ்ட்ல நீங்க இவ்வளவு தூரம் வாழ்க்கையில மேல வந்ததுக்கு, அல்லது அதாவது நீங்க ரொம்ப நாளா உங்களோட ட்ரீம் வந்து ஒரு லேப்டாப்பா வாங்குறதா இருந்து இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இந்த லேப்டாப்புக்கு பின்னாடி நிறைய போனா, இப்ப நம்ம வந்து நேரடியா லைவா செஷன் பண்ணா உங்கள்ட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிடுவேன். இங்க வந்து நம்ம லைவ்ல பண்ணும்பொழுது இட் ஒன்ட் பி பாசிபிள். பண்ணலாம், பட் இட் டேக்ஸ் டைம். அதனால நான் இப்ப சில விஷயங்கள்லாம் சொல்றேன், நீங்க அதுக்கு ரிலேட்டடா என்ன இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இப்போ அதாவது பாஸ்ட்ல ஒண்ணு, இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு, அதாவது நீங்க நினைச்ச முதல் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கும், அல்லது ஒரு சேலஞ்சை கொடுத்துருக்கும், அல்லது அது வந்து ஒரு ட்ரீமா இருந்திருக்கும், இந்த எப்படியாவது ஒரு நாள் வாங்கிடணும் நம்ம அப்படின்னு சொல்லி ட்ரீமா இருந்திருக்கும். இது வந்து பாசிட்டிவ், ரைட்டா? இப்ப ஃபியூச்சருக்கு வரேன். ஃபியூச்சர் உங்களோட ட்ரீம் இருக்குல்ல, உங்களுடைய கனவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல இந்த லேப்டாப் சம்பந்தப்பட்டது. நீங்க ஃபியூச்சர்ல என்னமோ ஆக போறீங்கன்னு ஒரு கனவு வச்சிருப்பீங்கல்ல, அந்த கண்டிப்பா லேப்டாப்போட ரோல் இருக்கும். இப்ப இத நான் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 100% கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் லேப்டாப் வாங்கும் போதே எனக்கு அந்த வாங்கினதே ஆப்பிள் லேப்டாப் தான் வாங்கினேன். அது ஒரு 10 இயர்ஸ் வந்தது. இப்பதான் மாத்தினேன் அடுத்த லேப்டாப். அதுவும் இருக்குது, கொஞ்சம் அந்த டிஸ்பிளே ப்ராப்ளத்துல இருக்கு. ஃபுல் டேட்டாவும் அதுல தான் இருக்கு. அது ஒரு டிபெண்டன்சி இருக்கலாம். உங்களுடைய கடந்த காலம் வந்து அதுக்குள்ள கிடக்கு. ஆமா, நிகழ்காலம், நீங்க படிச்சது பூரா அதுக்குள்ள இருக்கு. ஓகே. இப்போ அப்சர்வேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வீட்டுல அவ்வளவு பொருள் இருக்கு, நீங்க தான் எல்லாத்தையும் வாங்குனீங்க, உங்களுக்கு தெரியாம ஒரு பொருள் கூட உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காது. ஆனா யோசிக்கிறது அப்படின்னா எல்லா பொருளும் வரமாட்டேங்குது இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த காலத்திலயோ அல்லது எதிர்காலத்திலயோ, இப்போ இன்னைக்கு சிச்சுவேஷன்ல, நல்லா கவனிங்க, இன்னைக்கு சிச்சுவேஷன்ல கடந்த காலத்திலயோ எதிர்காலத்திலயோ உங்ககிட்ட சில மாற்றங்களை ஏற்படுத்துகிற, அல்லது ஏற்கனவே அதனால, அல்லது வரப்போகிற சந்தோஷத்தால, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் தான் கண்ணில் தெரியும். மிகப்பெரிய மிஸ்டேக். 100 பொருள் இருக்கும், ஆனா நமக்கு வந்து லேப்டாப். நீங்க நாளைக்கு வேற மாதிரி சொல்லட்டுமா உங்கள்ட்ட? நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, என் வீட்டுக்கு வரீங்கன்னு நான் வந்து ஒரு லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தது உங்க கண்ணில் படுறது லேப்டாப்பா தான் இருக்கு. கண்டிப்பா. ஏன் அப்படின்னா உங்களோட ப்ரையாரிட்டி அதுதான். உங்களுக்கு அது வந்து உங்களுடைய ப்ரையாரிட்டியா செட் ஆகி போச்சு. இப்ப என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு இங்க ஒரு 100 பொருள் இருக்குன்னு வைங்களேன், அந்த 100 பொருள்லாம் கண்ணில் தெரியாது. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, எதிர்கால கனவு, இது ரெண்டையும் சார்ந்துதான் நீங்க பொருட்களை கவனிக்கிறீங்க. சோ அப்சர்வேஷனுக்கு முன்னாடி, நீங்க பாக்குறதுக்கு முன்னாடியே அது பொல்யூட் ஆயிடுது. அதாவது இதெல்லாம் இது இருக்கும், இது இருக்கும், இது ரெண்டும் இல்லாம பார்க்கிறது அப்படின்ற இடத்துலதான் எஃபெக்டிவ் அப்சர்வர் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்குது. அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இல்லாம பார்க்கிறது, ரெண்டும் இல்லாம வந்து இது ரெண்டும் வருதுன்னா, இப்ப உங்களுக்கு கடந்த காலத்துல வந்து லேப்டாப் சம்பந்தமா என்னென்னலாம் ட்ரீம் இருந்ததோ, என்னென்ன வழி இருந்ததோ, என்னென்ன பெயின் இருந்ததோ,
நான் வந்து இப்ப எனக்கு லேப்டாப் வைங்களேன், முதல்ல ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நான் நினைச்சப்போ ரொம்ப டைம், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். அது ஒரு ட்ரீம் மாதிரி இருந்தது எனக்கு அது. இப்ப என்னோட வீட்டுல என்னென்ன பொருட்கள்னு கேட்டா லேப்டாப் முதல்ல ஓடியாந்துரும். எது உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சோ அது உங்க கூட இருக்கும். ஒரு ஷூ வாங்கியிருப்பீங்க, ஆனா அது இருக்காது இப்போ. ஏன்னா அதுக்கப்புறம் அது வந்து அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. உங்க வீட்டுல ஷூ இல்லையா, நீங்க பிடிக்காமல வாங்குறீங்க, பிடிச்சுதான் வாங்குங்க. ஆனா அந்த பொருள் ஏன் அப்ப அப்சர்வேஷன்ல நம்ம வந்து செலக்டிங் மெத்தடாலஜில பண்றோம். நமக்கு எது தேவை தான் செலக்ட் பண்றோம். அப்ப இருக்கிறத பாக்குறது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்து நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பாக்குறோம். இதுதான் முதல் தப்பு அப்சர்வேஷன். ஓகே ஃபைன், இதோட இருக்கட்டும். நான் வந்து இங்க கிளாஸ்ல பேசுறேன், சோ நீங்க அங்க இருந்து எடுத்துக்கணும். கரெக்டா? ஓகே, தேங்க்ஸ். ஓகே ஓகே. இந்த பைத்தியம் ஃபேமிலி சேலஞ்ச் எல்லாம் எடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்களே, ஒரு 100 பேருக்கு மேல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க பாக்குறீங்களா அதெல்லாம் அந்த பேஜ்ல? ஆமா ஆமா, நான் இருக்கேன் சார். நான் 10K 10K எடுத்திருக்கீங்க. அதெல்லாம் அந்த மத்தவங்க எல்லாம் சேலஞ்ச் எடுத்திருக்கிறத போடு பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு குயிக்கா அவங்க எடுத்தது ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இதை எடுத்து அதை தொடர்ந்து பண்றதுன்னு சொல்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அந்த குரூப்போட பண்ணும்போது பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நம்ம சேர்ந்தே பயணிப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இப்போ சார் கிட்ட நான் லைவா பேசும்போதே சில விஷயங்கள் அங்க நடந்ததை சொன்னேன். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஒரு லிஸ்ட் போட்டிருக்கீங்களா, அந்த லிஸ்ட்டை எடுத்து வைங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள் எல்லாம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கடந்த காலத்திலேயோ கடந்த கால வலி அல்லது சந்தோஷம், எதிர்கால சந்தோஷம், எதிர்கால கனவு, இதனோட இந்த பொருட்கள்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க எழுதுற பொருட்கள் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருக்கும். அதனாலதான் உங்க வீட்டுல 1008 பொருள் இருந்தாலும் செலக்டிவ் மெத்தடாலஜின்றாங்க. அதாவது நீங்க 100 பொருள் இருக்கும், எல்லாமே நீங்க தான் வாங்கியிருப்பீங்க, இது உங்க வீடு, உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஆனாலும் சில பொருட்கள் மட்டுமே நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம மைண்ட் வந்து ரிஜெக்ட் பண்றோம். அதெல்லாம் அங்கதான் இருக்கும் ஆனா பார்க்க மாட்டோம். அங்கதான் இருக்கும் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்சர்வேஷன்ல நாம பண்ணுகிற மிகப்பெரிய தவறு இது. இப்ப நீங்க உங்க லிஸ்ட் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த லிஸ்டோட நான் சொல்றதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் போடுங்க. இங்க நான் இப்போ சாம் கிட்ட என்ன பண்ணேனோ, நான் என்ன சாம்கிட்ட பண்ணேனோ அதை உங்க கூட பண்றதா நினைச்சு நீங்க கொஞ்சம் உங்களுக்குள்ள வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்க ஃபீட்பேக் இங்க போடுங்க. நீங்க நேற்று எழுதின பொருட்கள் அத்தனையும் ஒண்ணு உங்களுடைய கடந்த கால துக்கம் வலி சம்பந்தமானதா இருக்கும், அல்லது கடந்த கால சந்தோஷமா இருக்கும், இல்ல எதிர்கால சந்தோஷம் அல்லது எதிர்கால ட்ரீம்ல இதுவும் இருக்கும் கூட. தட்ஸ் வை யூ ஆர் சீயிங் இட். அதனாலதான் அதை மட்டுமே பார்க்கறீங்க, மற்றதெல்லாம் மிஸ் பண்றீங்க. வீட்டுலதான் இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடிதான் இருக்கு, நாம தான் வாங்கணும், நாம தான் அதை வேணும்னு சொல்லி வாங்கியிருக்கோம், நாம தான் யூஸ் பண்றோம். ஆடியோ மத்தவங்களுக்கு கிளியரா இருக்கா? பிரபா பாஸ்கர், எக்ஸ்ட்ரீம்லி ட்ரூ சார், 100 தடவை சொல்லிட்டேன். ஓகே, கிளியர்னா? கிளியர், மத்தவங்க கிளியர்? கோகுல் ஒரு தடவை வெளில போயிட்டு உள்ள வாங்க. அவசரப்பட்டு கிச்சன் சாமானா சொல்லிட்டேனே. சோ அதுதான். இப்போ நம்ம எங்கேயாவது போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப முக்கியமான லெசன் இது, இதை கொஞ்சம் கவனிங்க. நம்ம எங்கேயாவது போகும் பொழுது நம்முடைய கடந்த காலம் நம்முடைய எதிர்காலம் சார்ந்த பொருட்களை மட்டும்தான் நாம பார்க்கிறோம், மற்ற பொருட்களை மிஸ் பண்றோம். அப்சர்வேஷன்ல how true it is, how shocking it is. நீங்க ஒரு மாலுக்கு போவீங்க, அங்க 1008 விஷயம் இருக்கும், ஆனா நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. நீங்க மாலுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு ஷூ வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு போறீங்க அப்படின்னா அந்த ஷூவை தான் பார்ப்பீங்க, வேற எதுவுமே கண்ணில் தெரியாது. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு, நீங்க ஷூ வாங்கணும்னு நீங்க நினைக்கல, ஆனா உங்களுக்கு ஷூ எப்பவுமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு வைங்க. ஒரு ஷூ வாங்கி போட்டது, ஒரு செப்பல் வாங்கி போட்டது, நீங்க போகும்போது ஒரு ஷூவை பார்த்தீங்கன்னா நின்று பார்ப்பீங்க. உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, வாங்கணும்னு தேவையில்லை, அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஆனா நின்று பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பிரெயின்ல அப்சர்வேஷனுக்கு இதெல்லாம் வந்து ப்ரெஃபரன்ஸ்னு கொடுத்து வச்சிருக்கோம். நேற்று ஏன் சார் அந்த 5 சென்ஸ்ல பார்த்தீங்க, அந்த 5 சென்ஸ்ல ஏன் சார் நீங்க பார்த்தீங்க
அப்படின்னா உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸா இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர் வந்து லேப்டாப் சொன்னார். ஸோ லேப்டாப் வந்து எந்த சென்ஸ்ல அது வந்து ப்ரிஃபரன்ஸா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அது வந்து மேபி விஷுவல்ல இருக்கலாம், இல்லை ஆடிட்ரி ஏதாவது ஹியரிங்ல இருக்கலாம், இல்லை புதுசாக நான் இப்போ லேப்டாப் மூலியமா படித்தேன் அதனால நான் வந்து அப்படின்லாம் ஏதாவது இருக்கலாம். இப்போ லேப்டாப் தவிர்த்து இருக்கிற பொருட்களை எப்படி சார் பார்க்கறது அப்படின்னும் போதுதான் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் இன்னையில இருந்து இங்க கொஞ்சம் கவனிக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் உங்க ப்ரிஃபரன்ஸ் சார்ந்து இனிமே பொருளை பார்க்க போறது இல்லை. 5 சென்சஸ் சார்ந்த பொருட்களை பார்க்க போகிறீர்கள். நேற்று நடத்தினதனுடைய காரணம் இப்போ கிளியர் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆர் வி கிளியர்? யாராவது ஒருத்தங்க டைப் பண்ண முடியுமா? We are not going to observe products. We are not going to observe anything based on our preferences, but with our 5 senses. யாராவது ஒருத்தங்க டைப் பண்ண முடியுமா? I will say மெதுவா சொல்றேன். We are not going to observe anything based on our preferences. We are not going to observe anything. We are not going to observe anything based on our preferences, but with our 5 senses. இனிமே ஒரு இடத்துக்கு போனா 5 சென்ஸ்லயும் என்ன இருக்குன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா you are going to become an effective observer. அங்க என்ன இருக்கும் 5 சென்ஸ்லயும் பார்க்கறது, 5 சென்ஸ்லயும் அதை பார்க்கணும். ஒரு ரிவர்ல போய் உட்காடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம 5 சென்ஸ்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளா பார்த்தா அங்க என்ன இருக்கு, ரிவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது என்ன சவுண்டு கேட்குது, ரிவருக்கு அந்த அந்த நம்ம உட்காந்து கால் வந்து அந்த ரிவரோட சைட்ல வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன மாதிரியான ஃபீலிங், அப்புறம் அந்த ரிவர் கிட்ட நம்ம உட்காந்துருக்கும் போது ஏதாவது ஸ்மெல் இருக்கா? புல்லுக்கு ஒரு கிராஸுக்கு எப்பவுமே ஒரு ஸ்மெல் உண்டு. உங்கள எத்தனை பேர் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க? அதே மாதிரி அந்த ரிவர் கிட்ட நீங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது யூ ஃபீல் so energetic or relaxed or peaceful. It's a feel, but it also creates a kind of taste here. நீங்க அந்த எச்சில்னு ஒண்ணு சொல்லுவோம், அது வந்து ஒரு விதமான வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். இப்போ யாராவது ஒருத்தங்க வந்து திட்டிட்டு போயிட்டாங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு லைன் இருக்கு, இட் லீவ்ஸ் அ பேட் டேஸ்ட் அப்படின்னு. அங்க வந்து அது பேட் டேஸ்ட்னா லிட்டரலா டேஸ்ட் மீனிங் இல்லை. கோகுல் உங்களுக்கு இப்ப புரியறதா? லிட்டரலா அதுக்கு வந்து டேஸ்ட்ன்ற மீனிங் இல்லை. அந்த ஃபீல்லயே அது ஒரு விரும்பத்தகாத, நம்ம யாரும் எடுத்துக்க விரும்பாத ஒரு உணர்வு. ஸோ அந்த உணர்வை வந்து நம்ம வந்து கையில எடுத்துக்காம ஸோ பேபி க்ளோத்ஸ் வந்து உங்களுக்கு நான் கரெக்ட். இப்போ வந்து நான் வந்து ரிவர் அப்படின்னு ஒண்ணு எடுத்தேன். அந்த ரிவர்ல நீங்க போய் இப்ப நான் உங்களுக்கு அந்த we are not going to observe based on our senses இல்ல, தப்பா எழுதுறீங்க கீர்த்தி. we are not going to observe based on our senses இல்ல. அங்க திங்கர் குமார் அதை திரும்ப ஒரு தடவை நீங்க பண்ணதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போடுங்க. we are not going to observe anything based on our preferences, but with our 5 senses. ஸோ இப்ப நீங்க இந்த 5 சென்சஸ் எங்க வேணாலும், எங்க கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் பிடித்த கடைகளில் இந்த 5 விஷயத்தை நோட் பண்ணலாமா? 100% எங்க வேணாலும், wherever you go 5 சென்சஸ் பார்த்தாதான் you are observing full. உங்களுக்கு எதுக்கு இயற்கை வந்து எதுக்கு 5 சென்சஸ் கொடுத்துருக்கு? ஏன் கொடுத்துருக்கு? நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பிளைண்ட் கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா, பிளைண்ட் அவங்களுக்கு வந்து இந்த சென்ஸ் இல்லை. ஆனா மீதி 4 சென்சஸ் ஷார்பண்டா இருக்கும், ஷார்பண்டா வச்சிருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்னா ஒரு சென்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஒரு சென்ஸ் இல்லாததுனால மீதி 4 சென்ஸை வந்து ஸ்ட்ராங்கா ஷார்பண்டா வச்சு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சென்ஸ் கிடையாது ஆல்ரெடி. ஸோ 4 சென்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. தட் இஸ் பிளைண்ட் பீப்புள். அதே வந்து இந்த டெஃப் அண்ட் டம் சொல்லுவாங்க, காது கேட்காது பேச முடியாது. அவங்களை கவனிச்சிங்கன்னா ஒருவேளை பிளைண்ட் டெஃப் அண்ட் டம்னு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். பிளைண்ட் பார்க்க முடியாது, பேச முடியாது,
கேட்க முடியாது. ஸோ 2 சென்ஸ் இல்லை, ஆனா மீதி 3 சென்ஸ்ல ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட அப்சர்வேஷன் எப்படி இருக்கும்? அவங்களோட அப்சர்வேஷன் எப்படி இருக்கும்? அந்த சவுண்டு கேட்டா அவங்களால வந்து யார் வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். நடக்கிறத வச்சு அவங்களால யார் வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். பர்ஃப்யூம் ஸ்மெல்ல வச்சு அவங்களால யார் இந்த பக்கம் கிராஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியும். அல்லது அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்ல இதுவரை அவங்க பண்ணல அப்படின்னா யாரோ புதுசா வந்திருக்காங்களே அப்படின்னு அவங்களால சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு புரியும். யூ ஆர் நத்திங் பட் யுவர் 5 சென்சஸ். யாராவது டைப் பண்றீங்களா? யூ ஆர் நத்திங் பட் யுவர் 5 சென்சஸ். நீங்கன்றது ஒண்ணுமே கிடையாது, உங்க 5 சென்சஸ் தான். நீங்க இந்த உடம்பு, பேரு, ஜெய், 78 kg வெயிட், ட்ரெஸ், ஃபேஸ், ஹேர் கட், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யூ ஆர் நத்திங் பட் 5 சென்சஸ். பேராத்து செல்வி மேடம் அவங்களோட 5 சென்ஸ் மூலியமா ஜெய் அப்படின்ற ஒருத்தரை அவரோட 5 சென்ஸை கவனிக்கிறாங்க. கவனிங்க, பேராத்து செல்வி அப்படின்றவங்க அவங்களோட 5 சென்சஸ் மூலியமா ஜெய் அப்படின்றவரோட 5 சென்சஸ் கவனிக்கிறாங்க. இந்த ரெண்டு 5 சென்சஸ் ப்ராப்பரா கவனிக்கும் போது, இந்த 2 5 சென்சஸ் ப்ராப்பர், தட் இஸ் a complete observation. That is a complete observation. இந்த 2 5 சென்சஸ்ல இங்க 2 சரியா பார்க்கல, இங்க 2 சரியா ரிசீவ் ஆகலைன்னா that is not a proper observation. Clear? You are nothing but your 5 senses. குழந்தைங்க வந்து அப்சர்வேஷன் சரியா பண்ணல, அவன் அப்சர்வே சரியா பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. 5 சென்ஸ்ல ஏதோ ஒரு சென்ஸ் அவனுக்கு சரியா இல்லை, ஏதோ 2 சென்ஸ் அவனுக்கு சரியா இல்லை. அதுல எக்ஸசைஸ் கொடுத்து அவனை கொண்டு வர்றதுதான் உங்களோட ஒர்க். ஸோ யூ ஆர் நத்திங் பட் யுவர் 5 சென்சஸ். ஸோ இப்போ ஐ வில் கால் ஹூ இஸ் ரெடி. ஐ வுட் லைக் டு டாக் டு யூ. இப்போ நம்ம இது எப்படின்னா லைவ் லேர்னிங்கா இருக்கணும். நம்ம ஒன்று பேசணும், இதை வச்சு உங்கள்கிட்ட கேட்டுட்டு நான் பண்ணணும். Yes, we need to use all the 5 senses to make our observation best. So good evening. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சாம் சார் கிட்ட பேசிட்டு உடனே நான் சொன்னேன் இல்லையா, அவனே, அதாவது நம்ம வந்து நம்மளுடைய பாஸ்ட் ஃபியூச்சர் எக்ஸ்பீரியன்சஸ் சார்ந்துதான் பொருட்களை வந்து கவனிக்கிறோம். ஆமா ஆமா மாறிடுறோம். நேற்று நீங்க எழுதின பொருட்களும் அப்படிதான் இருக்கும் அப்படின்றத சொன்னேன் இல்லையா. ஆமா. அதுல வந்து நாம வந்து ஒழுங்கா கவனிக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரிஃபரன்ஸை வச்சு பார்க்க கூடாது. ஆனா 5 சென்சஸ்ல அங்க இருக்கிற அப்சர்வேஷனை பண்ணணும் அப்படின்றது ஒரு டீச்சரா உங்களுக்கு எங்க உதவும்? அதுதான் நானும் இப்ப உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். இப்ப நாங்க குழந்தைங்கள்ட்ட டீல் பண்ணும்போது சார், சில விஷயங்கள் வந்து வேகமா அவனுடைய இந்த ஹியரிங் இதையோ விஷுவல் இதையோ கண்டுபிடிக்க முடியுது. பட் ஆனா ஃபீலிங்ஸ் கூட டச் பண்ணிடுறோம் எப்படின்னாலும். ஆனா மத்த ரெண்டையும் எங்களால என்ன செய்யவே முடியாது. மத்த ரெண்டுக்கும் நான் சொல்றேன். மத்த ரெண்டும் ஆப்ஷனல்னு சொன்னேன். பட் லைவ் பீயிங்ஸோட அதுவும் வந்து உயிரா இருக்கிற பீயிங்ஸ்னா மனிதர்களோட அது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க ஒரு பையன் இருக்கான், ரொம்ப பிரைட்டா இருக்கான் பாக்குறது, சூப்பர். அப்புறம் வந்து நல்லா பேசுறான், ஓகே, நல்ல உணர்வுள்ள பையன், நல்லா ஜெயிக்கணும், மார்க் எடுக்கணும் எல்லாம் இருக்கு. ஆனா எடுக்க மாட்டேங்குது. ஆனா அவன்கிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குதுன்னா மீதி 2 சென்சஸ் இல்ல, அதுல அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஒரு சென்ஸ் கவனிச்சீங்கன்னா ஸ்மெல் அல்லது டேஸ்ட். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அநேகமா வந்து ஃபுட்டு வீட்டுல இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பான். அதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான். அந்த டேஸ்ட் சென்ஸ்ல தான் அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கு. உங்களோட அப்சர்வேஷன் அங்க போகும். இந்த 5 சென்ஸ்ல தான் அவனுக்கு எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளா ஒரு இது சொல்றேன். அவன் கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கான்ல, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பையனோட ஸ்மெல் அவனுக்கு பிடிக்காது, அல்லது அந்த கிளாஸோட ஸ்மெல் பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் நம்ம நகைச்சுவையா சொல்லணும்னா அந்த டீச்சரோட ஸ்மெல்லே அவனுக்கு பிடிக்காது. சோ சம்திங் எல்ஸ், அவனுக்கு என்னமோ ஒண்ணு ஸ்மெல் ரிலேட்டடா ஹி இஸ் நாட் ஹாப்பி. அப்புறம் வந்து டேஸ்ட் சொன்னேன். டேஸ்ட் வந்து வீட்டுல ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க, அது அவனுக்கு பிடிக்காது. இப்ப ஸ்மெல்லே வீட்டுல சொல்றேன். அப்பா வந்து குடிச்சிட்டு வர்ற ஆளா இருப்பாரு, அவனுக்கு ஸ்மெல் வந்து பிடிச்சிருக்காது. அதனால அவனோட ஃபோக்கஸ் இங்க ஃபுல்லா இருக்காது. ஒரு பையனை நீங்க அப்சர்வ் பண்ணணும்னு பேசலாம். இப்ப இந்த நிமிஷம் வரை நம்ம ப்ராடக்ட்ஸ்னு பேசணும், மெட்டீரியல்ஸ பேசணும், இப்ப உயிருள்ள பீயிங்ஸ் பேசணும். இந்த 5 சென்சஸ்ல தான் அவனுக்கு பிரச்சனை இருக்கும். அவனுக்கு வந்து ஸ்மெல்ல வந்து எங்க அப்பா வந்து மேடம் குடிச்சிட்டு வருவாங்க மேடம், அது வர்றே அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது மேடம்னு ரொம்ப போகிற போக்குல ஒரு லைன்ல கடந்து போவாங்க. ஆனா அதுதான் அவனோட பிரச்சனை. அது ஸ்மெல்ல
எனக்கு அந்த ஸ்மெல்ல பார்த்ததுமே எரிச்சலாயிடும் மேடம்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பாவை பத்தி சொல்லுவான். கோவப்படுவாரு, வேகப்படுவாரு, அடிப்பாரு, போவாரு, அதெல்லாம் சொல்லுவான். நம்ம அதை பிரச்சனை நினைச்சிருவோம். ஆக்சுவலா அவனோட ப்ராப்ளம் அப்படின்றது வந்து அந்த ஸ்மெல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவனுக்கு அந்த இடத்துல ரிலேட் பண்றதுக்கு வேற ஏதோ கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த அப்சர்வேஷன்ல ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட். வேற நீங்க வந்து ஒரு ஸ்கூல் கிளாஸ் ரூம் எடுத்தீங்கன்னா, இப்ப நான் உங்க கிளாஸ் ரூம் சொல்றேன். உங்க கிளாஸ் ரூம் பார்க்கறதுக்கு விஷுவல் நல்லா இருக்கா? உங்க கிளாஸ் ரூம்ல நீங்க பேசும் பொழுது கடைசி பெஞ்ச் வர எந்த விதமான தடங்களும் இல்லாம, அதிர்வுகளும் இல்லாம குரல் அழகா போய் கேக்குதா? இது ரெண்டாவது. மூணாவது, உங்க கிளாஸ் ரூமுக்கு வர்றதுக்கு குழந்தைங்க ஹாப்பியா சந்தோஷமா வராங்களா? உங்க குழந்தைங்களுக்கு வந்து கிளாஸ் ரூமுக்கு வர்றது அப்படின்றது ஒரு ஹாப்பியான ஃபீலா ஓடி வராங்களா? இது வந்து மூணாவது. நாலாவது வந்து அந்த அந்த கிளாஸ் ரூமுடைய ஸ்மெல் அது எப்படி இருக்கு? இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே உண்டான கிளாஸ் ரூமுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். அப்போ ஒரு 150 ரூபா பர்ஃபியூம் வில் டூ வண்டர்ஸ், இல்ல கிளீனிங் வில் டூ வண்டர்ஸ், இல்ல நீங்க வந்து ஹெல்தியா சில சில பவுடர்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, தட் வில் மேக் வண்டர்ஸ். கொஞ்சம் வேப்பலையை பறிச்சுட்டு போய் உள்ள போடுறதே இட் மேக்ஸ் லாட் ஆஃப் வண்டர்ஸ். ஸோ தட் இஸ் ஸ்மெல், தட் இஸ் ஸ்மெல். டேஸ்ட், நீங்க வரீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒரு எக்ஸலண்டான ஒரு எக்ஸலண்டான விஷயம் பண்றீங்க, பசங்க வந்து எக்ஸலண்டா உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நீங்க அங்க வந்து அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் ரிலேட்டடா, அதாவது ஒரு ஒரு சாக்லேட், அஃப்கோர்ஸ் நான் ப்ரிஃபர் பண்றது இல்லை, பட் ஸ்டில் சாக்லேட்டோ அல்லது ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றது டேஸ்ட் ரிலேட்டடா அவங்க. ஸோ ஆல் 5 சென்சஸ்ல அவங்க ஹாப்பி அப்படின்றது தான் உங்க கிளாஸ் ரூம்க்கான அப்சர்வேஷன். உங்க கிளாஸ் ரூம் சரியா இல்லைன்னு பையன் சொன்னான்னா இந்த 5 சென்ஸ்ல ஏதோ ஒண்ணு அவனுக்கு பிடிக்கல. அப்பாவை பிடிக்கலன்னு பையன் சொன்னான்னா இந்த 5 சென்ஸ்ல ஏதோ ஒண்ணு பிடிக்கல. ஃபேமிலியை பிடிக்கலன்னு பையன் சொன்னான்னா இந்த 5 சென்ஸ்ல ஏதோ ஒண்ணு பிடிக்கல. ஃபேமிலியை பிடிச்சிருக்குன்னு பையன் சொன்னான்னா இந்த 5 சென்ஸும் அவனுக்கு பிடிச்சிருக்கும். எங்க ரெக்டிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் சார்? எங்க ரெக்டிஃபிகேஷன் எப்படி இருக்கணும்? அதுக்கு நாங்க இதுக்கு ஒண்ணும் அளவீடெல்லாம் இல்ல மேடம். குழந்தைங்க வந்து ஹாப்பி ஆகிற வரை நீங்க உங்களை ரெக்டிஃபை பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்க ரெக்டிஃபை பண்றீங்க, குழந்தை கூட எல்லா குழந்தையும் ஹாப்பியா இருக்குன்னா நீங்க ரெக்டிஃபை பண்ணது கரெக்ட். நீங்க ரெக்டிஃபை பண்றீங்க, குழந்தைங்க ஹாப்பியா இல்ல அப்படின்னா நீங்க ரெக்டிஃபை பண்ணது கரெக்ட் இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? நான் ஒரு விஷயம், ஒரு ராயக்கோட்டை ஸ்கூல்ல ஒரு பழைய பில்டிங் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரூம் தான் இருக்கும். அப்ப உள்ள பழைய கிளாஸ் ரூம் அந்த காலத்துல கட்டினது, 1920 அப்ப கட்டினது அது பில்டிங் பழசு. அதனால அது ரொம்ப சின்ன சின்னதா இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரே சின்ன கிளாஸ் ரூம்ல ஒரு 85-100 பேர்கிட்ட உட்கார்ந்துருப்பாங்க பசங்க, குட்டியா சின்ன. அது பெஞ்சையும் போட்டுக்கிட்டு அதுல உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளாலே உள்ள போக முடியாது. அந்த ஒவ்வொருத்தரோடைய அந்த மனுஷங்க வாடகையே நமக்கு தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க முடியாது. 2 ஜன்னல் திறந்தாலும் தாங்க முடியாது. காலையில போன உடனே வேகமா பத்தி பொருத்தி வச்சுட்டுதான் நம்ம உள்ள போக முடியும். வேற எதுவும் நம்ம செய்ய முடியாது. அவனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் அந்த வத்தியை பொருத்தி வைக்கிறதுடைய பிரைம் ரீசன் வந்து ஸ்மெல் சென்ஸ்ல நீங்க அஃபெக்ட் ஆகுறீங்க. நீங்க பாருங்க, ஒரு சென்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் வரப்போறது இல்லை. ஒரு சென்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து தடுமாற்றமா இருக்கு. ஆமா. சோ அப்ப ஒரு சென்ஸ் அஃபெக்ட் பண்ணதுன்னும் போது உங்க பெர்ஃபார்மன்ஸ் வரல. நான் என்ன சொன்னேன்? யூ ஆர் நதிங் பட் யுவர் 5 சென்சஸ். அதுல ஒரு சென்ஸ் போச்சுன்னா 20%, 30%, 50% பெர்ஃபார்மன்ஸ் போச்சு. நீங்க எக்ஸலன்ட் டீச்சரா இருக்கீங்க, ஆனாலும் இந்த ஒரு ஸ்மெல்ல பார்த்ததுமே உங்களால பண்ண முடியாம போயிடும். பண்ண முடியாது. சோ அப்சர்வேஷன் ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்மெல்ல கரெக்ட் பண்ணனும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். யா, ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதா? சோ அப்சர்வேஷன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, உங்களுக்கு கடந்த காலத்துல பிடிச்சது எதிர்காலத்துல பிடிச்சது, உங்களுக்கு பிடிக்க போறது, கடந்த காலத்துல பிடிக்காதது எதிர்காலத்திலேயே எனக்கு பிடிக்காது அப்படின்றதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்களோட 5 சென்சஸ்லயும் அந்த இடத்துல இருக்கிற பொருட்களை நோட் பண்ண முடியுமா? இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன். ஆர் வி ரெடி ஃபார் an exercise? ஒரு எக்ஸசைஸ் ரெடியா இருக்கீங்களா? ஆர் வி ரெடி ஃபார் an exercise? a small exercise? yes ன்னு டைப் பண்ணுங்க, நான் அடுத்த எக்ஸசைஸ் சொல்றேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குறேன். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, wherever you are, முதல்ல அந்த இடத்த வந்து எனக்கு இங்க ஆன்சர் போடும்போது அந்த இடத்த டைப் பண்ணுங்க. அந்த இடம் வந்து
உங்களுடைய வீட்டு வரவேற்பறையா இருக்கலாம், டிராயிங் ஹால், இல்ல கிச்சனா இருக்கலாம், இல்ல நீங்க எங்கேயோ ஒரு பார்க்ல நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு இருக்கலாம், இல்ல நீங்க வந்து யாரோ யாரோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு இருக்கலாம். ஸோ நீங்க வந்து எங்க வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். வேறெவர் யூ ஆர், அந்த இடத்த மட்டும் ஷாப், மோகன்குமார் வந்து ஷாப்னு போட்டிருக்காரு. நான் மோகன்குமாரோட சாம்பிளை மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன். மற்றவங்க எல்லாம் வந்து அவங்களோடது நீங்க எங்க போடணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் கேட்கும் போது இங்க டைப் பண்ணா போதும். டெரஸ் ஓகே, இல்ல இங்கேயே டைப் பண்ணிடுங்களேன், ஈஸி, உங்களுக்கு டக்குன்னு டைப் பண்ணிடுங்க, ஸோ தட் இட் வில் பி ஈஸி. சரி, மீனா மேடம் வந்து டெரஸ்ல இருக்கீங்க, அண்ட் இவரு மோகன்குமார் வந்து ஷாப்ல இருக்காரு. மோகன்குமார் சார், உங்களை நான் சாம்பிளா எடுத்துக்கிறேன். நான் சொல்ற விஷயத்த நீங்க பண்ணணும். உங்களுடைய ஷாப்ல, நான் சொல்றதை நல்லா கவனிங்க, ஷாப்புக்குள்ள, அந்த ஷாப்ன்றது பெட்டி ஷாப் நீங்க சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த பெட்டி ஷாப்புக்குள்ள 5 சென்ஸ்லயும் இருக்கிற விஷயங்களை பார்த்து இப்ப டைப் பண்ணி இங்க போடணும். எல்லாரும் அதே மாதிரி போடணும். 5 சென்ஸ்லயும் அங்க பொருட்கள் இருக்கும். இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. ஆனா நிச்சயமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு கவனிச்சு பார்த்தீங்கன்னா இருந்துடும். ஸோ நீங்க வேறவர் யூ ஆர், 5 சென்சஸ்ல விஷுவல், காட்சியில என்ன இருக்கு, ஆடிட்டரி, சவுண்டுல அந்த இடத்துல என்ன கேட்குது. இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறத சொல்றேன், இது வந்து ஹால். எனக்கு விஷுவல்ல, இந்த ஹால்ல விஷுவல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு கண்ணில் இருக்கிறது வந்து டிவி, எனக்கு முன்னாடி இருக்க டிவி. ஸோ சவுண்டுல ஃபேன் சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, எனக்கு வந்து அந்த அந்த சத்தம் வந்து கேட்குது. ஸோ ஃபீல், நான் வந்து இந்த ஸ்கிரீன்ல உங்களை பார்த்து பேசுறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ அந்த அந்த ஃபீல், அதுல நான் இருக்கேன். இது வந்து 2வது. 3வது, ஸோ இப்போ டேஸ்ட் அண்ட் ஸ்மெல். ஆப்வியஸ்லி திஸ் இஸ் மை டேஸ்ட் அண்ட் ஸ்மெல். இதனுடைய டேஸ்டும் இதனுடைய ஸ்மெல், இது ரெண்டும் தான் எனக்கு இப்போதைக்கு. ஸோ இப்போ நான் இருக்கிற இடத்துல 5 சென்சஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது மாதிரி நீங்க எங்க இருக்கீங்களோ அதுல இப்ப எனக்கு கரெக்டா எழுதுங்க. விஷுவல், ஆடிட்டரி, ஃபீல் அப்படின்னு எழுதலாம். ஃபீல் நான் கைனஸ்தட்டிக்னு போட்டா நீங்க ஏதாவது அது இப்போ அதுக்கு ஸ்பெல்லிங் என்ன சார்னா அது ஒரு 5 நிமிஷம் போடும். நம்ம வந்து விஷுவல், ஆடிட்டரி, ஃபீல், ஸ்மெல், டேஸ்ட், 5ம் அந்த இடத்துல என்ன இருக்குன்றது கொஞ்சம் டைப் பண்ணுங்க. யூல் பி சர்ப்ரைஸ்ட். அந்த இடத்துல என்னமோ இருக்குன்றது பார்ப்பீங்க. இல்லாதது இல்லைன்னு போடுங்க, நோ ப்ராப்ளம் இட் ஆல். இல்லாதது இல்லைன்னு போடுங்க. Can you type? Very good Bharat Singh. எனக்கு 5ம் போட்டீங்கன்னா for me the red screen behind you. Yes, of course விஷுவல்ல வந்து அது வந்து பிரைமரியா இருக்கும். கரெக்டா? யாரோ ஒருத்தங்க உட்காந்து கூஸ்பெரி சாப்பிட்டு இருக்காங்க. நல்லா பரத், ததாஸ்து, நல்லா இருக்கு. தண்ணீர் சத்தம், பறவைகள் மிதப்பதும் பறப்பதும், பூ, மண் வாசனை, அதே நீர் சுவை, அமைதியான மனநிலை, ஏகாந்தம். இதுல வந்து தண்ணி சத்தம் வந்துருச்சு, பறவைகள் மிதப்பதும் பறப்பதும் வந்து விஷுவல், வாசனை வந்து அந்த ஸ்மெல், டேஸ்ட், ஃபீல், 5ம் வந்துருச்சு. ஸோ இப்ப பாருங்க, உங்களுக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்னா, நீங்க இருக்கிற இடத்துல இந்த 5ஐயும் நீங்க கேட்க டஸ்கி ஸ்கை, ஜெய்ஸ் வாய்ஸ், ஸ்மெல் வந்து மை ஸ்வெட் ஸ்மெல், அந்த குட் கிரேட் எக்ஸசைஸ் கம்ப்ளீஷன், ஃபென்டாஸ்டிக் அண்ட் சக்சஸ் ஃபீல். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்ம 5 இப்படித்தான் இனிமே நீங்க எங்க போனாலும் விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய கடந்த கால எதிர்கால அனுபவங்களை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸையோ மனிதர்களையோ பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பார்க்க வேண்டியதை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. ஸோ புத்தர் சிலைன்றது வந்து மேபி விஷுவலா இருக்கலாம். பூ வந்து ஐ திங்க் மேபி ஐ டோன்ட் நோ விஷுவலா இருக்கலாம். புக் வந்து ஃபேன் வந்து சவுண்ட் ஆப்வியஸ், புக் வந்து ஸ்மெல்லா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 5 சென்ஸ்லையும் இதை பார்க்கறது. ஸோ ஷர்மிளா ஜெயக்குமார், வி வந்து ஸ்கூல் புக், ஏ வந்து ஜேகேஸ் ஆஃபீஸ் கால், சூப்பர். கே வந்து லேப்டாப், ஸ்மெல் வந்து நெல்லு மூட்டை, வெரி குட். டி வந்து வாட்டர், ஃபேண்டாஸ்டிக். அவ்வளவுதான். இப்போ இந்த 5 சென்ஸ்ல நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? இந்த 5 சென்ஸ்ல நீங்க பார்க்க ஹியூமன் பீயிங்கோட பெஸ்ட்
பொட்டென்ஷியல் இன் அப்சர்விங் திங்ஸ் அரவுண்ட் அஸ். நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்றது வந்து இன்னைல இருந்து உங்களுடைய லெவல் வந்து வேற மாதிரி ஆயிடும். இப்ப குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா நீங்க இனிமே குழந்தைங்களை வந்து ஒரு பார்வையில பார்க்க மாட்டீங்க, 5 சென்ஸ்ல பார்ப்பீங்க பேரண்டா. இது திஸ் இஸ் அப்ளிகபிள் டு உங்களோட ஃபாதரை பார்க்கறது, உங்களோட மதரை பார்க்கறது, உங்களோட ஒய்ஃப், உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட குழந்தைங்க, உங்களோட ஃப்ரெண்ட், இந்த மாதிரியான குரூப்ஸ் எங்க பார்த்தாலுமே விஷுவலா எப்படி இருக்கு, ஆடிட்டரியில் எப்படி இருக்கு, ஃபீல் எப்படி இருக்கு, ஸ்மெல் எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு. ஸோ திஸ் ஆல் இதை வந்து ரெகுலரா நம்ம பார்க்க ஐ வில் கால் பாசிபிளி ஷர்மிளா மேடம் ரெடியா? நீங்க உங்களுக்கு முதல்ல ரெடி போட்டிருந்தீங்க. அடுத்து மீனு சந்தோஷ் உங்களையும் நான் கூப்பிடுறேன். இதுல யாரோ ஒருத்தங்க ரெடி, ஐ கேன் கனெக்ட் வித் யூ. மேக்கப் போடாதவங்க எல்லாம் வந்து கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணாதவங்களும் கேமரா வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. வணக்கம். வணக்கம்ண்ணா. ஏதா இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சது இப்ப என்ன தோணுது? ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குண்ணா. எதை பார்த்தாலும் உத்து பாத்துக்கிறே இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஹெவி டாபிக்கா தான் இருக்குதுண்ணா. எனக்கு ரொம்ப டீப்பா ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி யோசிக்கிற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. நம்மளோட ஸ்ட்ரென்த்தை ரியலைஸ் பண்றோம்ல, அதனால அப்படித்தான் இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா இன்னொரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன் லைவா. நீங்க வந்து ஒண்ணு வந்து நான் எல்லாருக்கும் சொன்னேன், அதை போட்டீங்க, ஃபைன். இப்ப நான் இன்னொரு எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப நீங்க ஒரு காட்சி யோசிப்போம். இப்ப வந்து ஒரு நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, நீங்களும் வந்து ஹஸ்பண்டும் லிவினும் வீட்டுல இருந்து கிளம்பணும். அங்க இருந்து கிளம்பி இங்க வந்தீங்க இல்லையா, பெங்களூர்ல இருந்து பாய் சொல்லிட்டு வந்தது. அந்த சிச்சுவேஷன், அந்த கிளம்புறதுன்னு முடிவெடுக்கிற சிச்சுவேஷன், அதை எடுத்துப்போம் இப்ப கையில. அந்த காட்சியை உங்களால இப்ப யோசிக்க முடியுதா? அந்த காட்சி, அதாவது நீங்க வீட்டுல இருந்து கார்ல ஏற போறீங்க, அதானே சிச்சுவேஷன். அந்த வீட்டுல இருந்து கார்ல ஏற போறீங்க. அப்போ உங்கள்ட்ட எண்ட் ரிசல்ட் என்னவா இருந்தது? குழப்பமா இருந்ததா, சந்தோஷமா இருந்ததா, இல்ல என்ன ஆக்சுவலா மனசுல ஓடிட்டு இருந்தது? பெங்களூர்ல இருந்து நீங்க தூத்துக்குடிக்கு வரீங்க, கோவிட் சிச்சுவேஷன், எல்லாம் லாக்டவுன் ஆகி போச்சு, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து உங்களுக்கு என்ன மனசுல ஓடிட்டு இருந்தது? அது நெட் அவுட்கம் உங்களுக்கு என்னவா இருந்தது? பத்திரமா ஊருக்கு வரணும், போகணும், சேஃபா போகணும், இது ஒண்ணுதானே இருந்தது. அது வந்து அவுட்கம் இருந்தது, இருக்கட்டும். இப்ப அந்த சிச்சுவேஷனை நினைச்சு பார்த்தா இந்த 5 சென்ஸ்லயும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்லயே அலோ பண்ணல. அப்போ ஆடிட்டரி தான் ஃபர்ஸ்ட். அந்த விஷயம் தான் எனக்கு காதுல. போலீஸ்காரங்க இந்த வழியா போக கூடாது, வேற வழியா போகணும்னு சுத்தி விட்டுட்டாங்க. சோ அதுல ஒரு 1 hour டிலே ஆச்சு. இப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கிற விஷயம் வந்து ஆடிட்டரி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து த்ரில்லுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த த்ரில்லுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து உங்களுடைய ஆடிட்டரி. அதாவது நீங்க கேட்ட குரல் அதுதான் வந்து என்னமோ ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்ஸா சொல்லு. அதுக்கு பிறகு ரெஸ்ட் ரூம் ஒரு சேலஞ்ச். ஆமா, என்ன 12 hours ஜர்னி. சோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும்னு டிசைட் பண்ணோம், நாமக்கல். ஓகே. சோ அங்கே சொல்லுங்க. அங்கே எங்களுக்கு சாப்பாடும் கிடைச்சிருச்சு, அன்எக்ஸ்பெக்டட். ஓகே. இப்ப ஒண்ணு கவனிச்சீங்களா? ரெஸ்ட் ரூம் சொல்லும் போது முகம் வேறையா இருந்தது, சாப்பாடுன்னு சொல்ல ரெண்டுமே ஃபீல் தான். ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ள வித்தியாசத்தை ஏற்படுத்துது, இன்னொரு ஃபீல் நமக்குள்ள சிரிப்பை ஏற்படுத்துது. 2 விஷயம் இருக்கு. இப்போ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிய வருதான்றது கவனிங்க. நெட் அவுட்கம் வந்து த்ரில் போய் சேர்ற வரை சேஃபா நமக்கு சேருவோமான்னு தெரியலையேன்றது. ஆனா அங்கங்க நடக்கிறது இந்த சென்ஸ் மூலியமா தான் நம்ம வந்து அதை கோட் பண்றோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவரு போலீஸ்காரர் சொன்ன பிறகு நம்ம வேற ஆளா இருப்போம். அதுவரை நம்ம பாட்டுக்கு செவனியன்னு வண்டி ஓட்டிட்டு வந்திருப்போம் போயிடலான்ட்டு. அவர் சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு பதட்டம் வந்திருக்கும்,
இந்த வழியில போக கூடாதா, அப்ப வேற வழியில போகணுமா, அது லேட் ஆகுமே, போய் சேருவோமா அப்படின்றதெல்லாம் ஒன்னொன்னா போக ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு காட்சியை நாம திரும்ப எடுக்கும் பொழுது நல்லா கவனிங்க. உங்களுக்கு எது பாதிப்பை ஏற்படுத்தியதோ அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த இதுலயே கார்ல வரும்போது பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க, லிவின் கூட விளையாட்டு வந்திருப்பீங்க, யாருக்காவது போன் பேசி சந்தோஷமா ஊருக்கு கிளம்பிட்டோம்னு சொல்லுவீங்க, என்னென்னமோ சொல்லியிருப்பீங்க. ஆனா அது எதுவுமே மனசுல இருக்காது. எது உங்களை மிக மிக பாதிப்புள்ளாக்கியதோ அந்த விஷயம்தான், அந்த வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் வரும். இப்போ அந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, அந்த மொத்த சிச்சுவேஷன்ல நடந்த நிறைய விஷயங்கள்ல அந்த போலீஸ்காரர் சொன்ன விஷயம்தான் உங்களுக்கு பிரைமரியா ஹிட் ஆகி நிக்குது, மீதி எல்லாம் காணாம போயிடுச்சு. ஸோ அப்சர்வேஷன்ல நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளை எது பாதிக்குதோ அல்லது நமக்கு எது சந்தோஷத்தை தருதோ அதை மட்டுமே கையில் எடுத்துக்குவோம், அதை மட்டுமே ஞாபகத்தில் வச்சுக்கோம். இப்ப இது நடந்துருச்சுல்ல, நாளைக்கு நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. முதல்ல ஒரு டோல்கேட்டுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரர் நிறுத்துறாருன்னு வைங்க, உங்களுக்கு உடனே அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஏன்னா அந்த ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆடிட்டரி சென்ஸ் நடந்துச்சுல, அது வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அது ஆக்டிவேட் சொல்ல போறாங்க, முதல்ல போகும்போது சொல்லி தான் உயிர் எடுத்தாங்க, அப்போ 1 மணி நேரம் போச்சு, இப்ப என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, அவர் வந்து பார்த்துட்டு பத்திரமா போகுமா அப்படின்ட்டு போவாரு. ஆக்சுவலா அந்த போலீஸ்காரர் வந்து உங்கள்ட்ட பேசும்போது 5 சென்ஸ்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே பாதிப்பு இருக்கிறதுனால அவர் என்ன சொல்ல போறாரோ அப்படின்றத மட்டும் சரி சரி இப்ப என்ன பண்ணணும், அது நேஷனல்ல தானே வருது, அப்படி ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் சொல்றாங்க இயற்கையா கேட்கலாம். அண்ணா நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குதுண்ணா. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுண்ணா. நான் ஒண்ணுமே பண்ணல, நான் அப்படியே தான் உட்காந்துருக்கேன், நீங்க கேமரா கொஞ்சம் மாத்துனீங்க, அதனால சவுண்ட். சரி நான் சொல்லிடுறேன். ஸோ இப்ப நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு பெயினை ஏற்படுத்தினதுனால அதை டாமினண்டா வச்சிருக்கோம். அதனால போலீஸ்காரரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஓடும். அதே மாதிரி நேச்சர் கால் வரும்போதெல்லாம் எங்கேயாவது இருந்தா ஓகே, இல்லைன்னா ஃப்ரெண்டு வீடு ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நாம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம மெமரியில வந்து ஒரு ஃபைல் கிரியேட் ஆகி ஓபன் பண்ணி உள்ளத்துக்கு போட்டுருவோம். அதாவது போலீஸ்காரர் நம்ம காரை நிறுத்தினாருன்னா ஏதோ ஒரு விஷயம் தப்பா சொல்ல போறோம், ஓடி உள்ள போட்டு வச்சிருக்கீங்க. அதனால இப்ப எந்த போலீஸ்காரரை பார்த்தாலும் அவர் சொல்ல வர்றதை விட்டுட்டு நாம என்ன நினைச்சோமோ அதை சொல்ல போறாரோன்னு பார்ப்போம். இங்கதான் அப்சர்வேஷன். இனிமே என்ன பண்ணணும், இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இனி போலீஸ்காரர் வரும்போது அது அப்ப நடந்தது, போன மாசம் வடிவேல் கரெக்டா சொல்லிட்டு, போன மாசம் அது முடிஞ்சு போச்சு, அதை போய் நான் குழப்பிக்க வேண்டியதில்லை. சொல்ல அப்படின்னா உங்க 5 சென்சஸும் ஆக்டிவ் ஆகும். நீங்க அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிவா இருக்காது. இப்ப இது நான் ஒரு சின்ன சாம்பிள்ல சொன்னேன். இதேதான் லிவிங்க்கும். நீங்க ஒரு பையனை வந்து அம்மாவா பார்க்கும்போது அவன் 4 விஷயம் செஞ்சிருப்பான். அந்த 4 விஷயம் 4 சென்ஸை பாதிக்கும். அந்த 4 சென்ஸ்லயே அவனை பார்த்துட்டு இருப்பீங்க. அவன் பார்த்தா அதெல்லாம் கடந்து அழகா வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பான். ஆனா நம்ம அதை பார்க்கவே மாட்டோம். அப்சர்வேஷன்ல we miss many things because of our preferences. நிறைய ப்ரிஃபரன்ஸ் வச்சுட்டு இந்த அளவுக்கு இந்த புரிதல் இருந்தா போதும். இதுக்கு மேல இது புரிதல் தேவையில்லை. அப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெரிய டெப்த் உள்ள சப்ஜெக்ட், நிறைய உள்ள போகும். அப்சர்வேஷன்ற ஒரு பேசிக் மட்டும் நான் சொல்றேன். எந்த இடத்துக்கு போனாலும், எந்த மனிதரை பார்த்தாலும், என்ன மாதிரியான அனுபவங்கள் ஏற்கனவே வந்திருந்தாலும், இப்ப பார்க்கும்போது 5 சென்ஸ்லயும் அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறமா நீங்க என்ன வேணா மீனிங் எடுத்துக்கணும். புரியுதா? மீனிங் எடுத்துட்டு அவரை பார்க்கறது இல்லை, அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறமா மீனிங் எடுக்கணும். இங்கதான் அப்சர்வேஷனோட பவர். நிறைய இடங்கள்ல நம்ம தப்பா நினைச்சிருக்கோம்ல சில பேரை, அதுக்கு காரணம் வந்து இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இப்போ நான் வந்து அதனால வாட்ச்ஃபுல்லா இருக்க வேண்டாம்னு சொல்லல, வாட்ச்ஃபுல்லா இருக்க, ஆனா 5 சென்ஸ்லயும் வாட்ச்ஃபுல்லா இருக்கு. இந்த தடவை அவர் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு மீதி விஷயங்களை நம்ம கவனிக்காம போறதும் நமக்கு சேஃப் இல்லாம ஆகலாம் இல்லையா? அதனால அதை பார்த்துங்க சரியா? இனிமே எப்பவா இருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ். அண்ணா இப்போ ஒரு புக்கையோ மியூசிக்கையோ எடுக்கும்போது எனக்கும்
எனக்கு வேற டேஸ்ட், அவங்களுக்கு வேற டேஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த டேஸ்ட்டுக்கும் ரியல் டேஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்ப சொல்றேன். உங்களுக்கு ஒரு புக் எடுக்கும் பொழுது நீங்க வந்து நான் இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன், புக்கை படிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? கரெக்டா சொல்லுங்க. புக்கை நீங்க படிக்கிறீங்க, படிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? நல்ல எக்ஸலண்ட் புக்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? முதல்ல ரிலேட் பண்ணி பார்ப்போம். ஆ. அதுல உள்ள அவுட்கம் நமக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். உங்களுக்கு டாமினன்ட் வந்து ஃபீல், உங்களுக்கான ஃபீல் ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதா ரிலேட் பண்ணி பாக்குறது அங்கதான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா உங்க பக்கத்திலேயே ஒருத்தர் புக் படிக்கிறவருக்கு அந்த அந்த எழுத்துல வந்து விஷுவல் இருக்கணும், எல்லா காட்சியா தெரியணும். தெரியலன்னா அந்த புக் நல்லா இல்லைன்னு தூக்கி போட்டு போயிடுவாரு. அப்ப அவர் என்ன பண்ணணும்னா, இந்த புக்கை அவர் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து விஷுவல், அதுல இருந்தா தான் புக் படிப்பாரு, இல்லைன்னா பண்ண மாட்டாரு அப்படின்னா கிடையாது. அந்த புக்ல மத்த ஃபீலும் இருக்கு, அதையும் நீங்க படிக்கணும். புரியுதா? புரியுதா? அதுல வந்து சவுண்ட் ரிலேட்டடா இருக்கு, அதுல ஃபீல் ரிலேட்டடா இருக்கு, அதுல வந்து ஸ்மெல், டேஸ்ட் எல்லாம் இருக்குன்றத படிக்கணும்னு அவரு இந்த 5 விஷயமும் தெரிஞ்சா படிப்பாரு. தெரியலன்னா என்ன பண்ணுவாரு? அவருக்கு விஷுவலா நல்லா இருந்ததுன்னா படிப்பாரு, இல்லைன்னா வட்டி போட்டு போயிடுவாரு. இப்ப நீங்க வந்து ராணி காமிக்ஸ் படிப்பீங்களா இப்போ? இல்ல. ஏன்னா உங்க விஷுவல் சென்ஸ் வந்து இப்ப அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனா லிவின் வந்து உட்காந்து ராணி காமிக்ஸ் அந்த படம் படமா பார்த்து படிப்போம். இரும்பு கை மாயாவி எல்லாம் வந்துச்சுல்ல, ஆமா. அதெல்லாம் நம்ம விஷுவலா படிச்சோம். இப்போ உட்காந்து படிப்போமா? இல்ல. ஏன்னா இப்ப சென்சஸ் எல்லாம் ப்ரிஃபரன்ஸ் மாறுது. ஆனா இப்பவும் உட்கார்ந்து உங்களால படிக்க முடிஞ்சா, கவனிங்க, இப்பவும் உட்கார்ந்து உங்களால படிக்க முடிஞ்சா ஒரு குழந்தைய நீங்க ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவீங்க, அதெல்லாம் படிக்க முடியாது. இப்ப திரும்ப உங்க கேள்விக்கு வரேன். இப்ப 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 உங்க கேள்வி, உங்களுக்கு அந்த கேள்வியை கேளுங்க திரும்ப. டேஸ்ட். ரெண்டு பேர் டேஸ்ட் வந்து ரியல் சென்ஸ் ஃபீல் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு புரியுறது. இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நானு. நீங்க வந்து ஒரு புக் படிக்கிறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த புக்கை படிக்கும் பொழுது 2-3 விஷயங்கள் நடக்கும். ருக்மணி மேடம் சூப்பரா எழுதிட்டாங்க. எனக்கு புத்தகம் படிக்கும் போது அது காட்சிகளாக மனக்கண்ணில் அவங்களுக்கு விஷுவல் சென்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கு. எனக்கெல்லாம் வந்து அது காட்சியா தெரியும். அங்க அவர் ஏதாவது சவுண்டை பத்தி எழுதினார்னா அது என் காதுல கேட்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த அந்த புக்ல இருக்கிற ஹீரோ வந்து ஜெயிச்சாலோ தோற்றாலோ அது என்ன பாதிக்கும். எனக்கும் காஃபி சாப்பிடணும் போல இருக்கும். அவர் வந்து ஒரு ஐயன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கும் ஒரு அருவருப்பான ஃபீல் உள்ள வரும். இதுதான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் புக்கோட ரெசிபி. ஒரு சக்சஸ்ஃபுல் புக் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க எந்த புக் வேணாலும் டாப் 10 புக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து அல்லது உங்களுக்கு பிடிச்ச புக்கை எடுத்து படிச்சு பாருங்க. இந்த 5 சென்ஸும் அதுல இருக்கும். அப்ப எழுதும் போது 5 சென்ஸும் எழுதணும், படிக்கும் போதும் 5 சென்ஸ்லயும் படிக்கணும். கவனிங்க, உங்களுக்கு பிடிச்ச ப்ரிஃபரன்ஸ்ல படிச்சீங்கன்னா புக்கை தூக்கி போட்டுருவீங்க எனக்கு பிடிக்கல. நிறைய எக்ஸலன்ட் புக்கா சில பேர் வந்து பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஏன்? ஏன்னா அவங்க சென்ஸ் மட்டும் பார்ப்பாங்க, அப்சர்வேஷன் மிஸ்ஸிங். ஒரு சென்ஸ் தான் அப்சர்வ் பண்றாங்க அந்த புக்கை, மீதி 4 சென்ஸ் வந்து அந்த புக்கை படிக்கிறது. இதுல இந்த புக்ல சவுண்ட் ரிலேட்டடா என்ன இருக்கு, ஃபீல் ரிலேட்டடா என்ன இருக்குன்னு படிக்க ஆரம்பிச்சாங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுங்க. எக்ஸசைஸ் கொடுக்குமா? கொடுங்கண்ணா. நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கை ஒரு பக்கம் படிச்சுட்டு அதுல இருக்கிற 5 சென்ஸையும் கீழே எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் படிக்க முடியாம நிறுத்த முடியுமா பாருங்க, பரப்பீங்க. ஓகேண்ணா. ஒரு பக்கம் உங்களுக்கு அதாவது பிடிச்ச புக்கு, பிடிக்காத புக்கு இல்ல, புது புக்கா கூட எடுத்துங்க. எனி புக் எனக்கு பிடிச்ச புக்குன்னா பிடிச்ச புக்கு தானே சார் அதனால படிப்பேன்னு வந்துடும். எனி புக் முதல் பேஜ்ல 5 சென்சஸ் இருக்கான்னு பாருங்க. இப்ப ஒரு 3 பக்கம் படிக்கிறீங்க, 5 சென்சஸ் இல்லைன்னு வைங்களேன், அந்த 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 எழுத்தாளர் சரியா எழுதலைன்றது உங்களுக்கு தெரியும். இவருக்கு வந்து இந்த புக்கு முழுக்க 2 சென்ஸ்ல தான் எழுதியிருக்காரு, இன்னொரு சென்ஸே புக்கை படிச்சா ஒட்டவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர், பாத்துருக்கீங்களா? நல்லா எழுதி அப்படின்னா ஃபீல் வந்து மிஸ்ஸிங். நீங்க அந்த எழுத்தாளருக்கு ஒருவேளை ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்னா ஃபீல் இன்னும் பாத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்ல முடியும், ஏன்னா நீங்க அதை கவனிக்கிறீங்க.
ஸோ நீங்க அப்சர்வேஷன்ன்றது ஒரு புக்கை, இப்போ நம்ம புக் ரிலேட்டடா பேசுறோம். ஒரு புக்கை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா 5 சென்ஸ்லயும் அது இருக்கான்னு அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு தான் நான் ரிவர்ஸ்ல சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கை எடுத்து பாருங்க, 5 சென்ஸ்லயும் இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு பிடிக்கும். ஓகேண்ணா, இன்னைக்கு பண்றேன். பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா we can understand more. Thank you. ஷூர்ண்ணா, தேங்க்யூ. So இப்போ இது as she said it's a big subject, பெரிய சப்ஜெக்ட் இருந்தாலும் நான் அதை ஃபேஸ்புக் லைவ்ல இதை பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஆனா பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. I am also finding difficult to get taste sensors in the things which I observe. நான் இப்பவும் சொல்றேன், டேஸ்டும் ஸ்மெல்லும் திரும்ப சொல்றேன், டேஸ்டும் ஸ்மெல்லும் ஆப்ஷனல். அது வந்து எல்லா இடத்துலயும் அது இருக்குமா அப்படின்றது ஐ எம் நாட் ஷுர். ஆனாலும் இப்ப இந்த மொபைலுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும். அதுக்கு முன்னாடி அதை ரியலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா இன்னைக்கே அதை பண்ணலாம், பண்ணி பார்க்கலாம். எவ்ரிதிங் ஹேஸ் அ ஸ்மெல் அண்ட் எவ்ரிதிங் ஹேஸ் அ டேஸ்ட். டேஸ்ட்னா நம்ம உடனே சாப்பிட்றதுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ ஆர் வி கோயிங் டு ஈட் திஸ்? நோ. இந்த மொபைல் எடுக்கும் பொழுதே நமக்கு எச்சில் வரும். சில மூவிஸ் பார்க்கறதுக்கு நீங்க உட்காரும் போதே உங்களை அறியாம ஒரு அந்த ஒரு டேஸ்ட் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ புரியுறதா? ஸோ மீனு, சந்தோஷ், have you got it now? மீனு, சந்தோஷ், have you got it now? இப்போ இதுல கிளியர்னா இன்னும் ஒரு 2 விஷயம் சொல்லணும். அப்சர்வேஷன் அதை சொல்லிட்டா ஐ திங்க் we can go ahead. எஸ், ஒவ்வொரு நிகழ்வுலையும் 5 சென்ஸையும் பிரைமரியா வச்சோம்னா உங்களுடைய அப்சர்வேஷன் எக்ஸலண்டா. புக் படிக்கிறீங்களா? 5 சென்ஸ்லயும் படிங்க. 5 சென்ஸ்லயும் அது எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த எழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் வேற. அதே புக்கு தான், ஆனா 5 சென்ஸ்ல படிச்சீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துக்கு போறீங்களா, 5 சென்ஸ்லயும் ஃபுல்லி பிரசன்டா வைங்க. அங்க என்ன இருக்குன்றத 5 சென்ஸ்ல அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அப்சர்வ் பண்ணாதீங்க. ஸோ எவ்ரிதிங், வாட் எவர் யூ டூ, நீங்க எழுதும் போது கூட, இப்ப இங்க வந்து பரத் ஜெயமேரி மேடம் வந்து ஏதோ ஒரு புக் எழுதுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. உங்க எழுத்துல 5 சென்ஸ் இருக்கணும். நீங்க ஒரு சின்ன ஆர்டிகிள் எழுதுறீங்க, அதுல 5 சென்ஸ் இருக்கா பாருங்க. 5 சென்ஸ் இருக்கா பாருங்க. அதே மாதிரி நீங்க ஒரு எழுத்தாளரோட புக்கை படிச்சீங்கன்னா 5 சென்ஸும் அதுல இருக்கும். நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு புக் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு புக்குன்னா போய் படிக்கிறீங்க. பொன்னியின் செல்வன் படிக்கிறீங்க, பொன்னியின் செல்வன்ல போய் படிச்சு பாருங்க, 5 சென்ஸும் இருக்கும். அதனாலதான் எல்லாராலையும் விரும்பப்படுகிற விஷயம் அப்படின்னு. ஒரு நல்ல எழுத்தாளர்னா அந்த 5 சென்ஸ்லையும் அப்சர்வ் பண்ணி எழுதியிருப்பார் அவரோட. ஆனா கேன் யூ ரிலேட் டு த 5 சென்சஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஹோர்டிங் போர்டு? அட்வர்டைஸ்மெண்ட், இப்ப நான் வந்து ஹோர்டிங் போர்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அது விஷுவல்ல என்ன அட்ராக்ட் பண்ணணும். அப்புறம் நீங்க அந்த விஷுவல் போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஹோர்டிங் போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சவுண்டுக்கு ஏதாவது எழுதியிருப்பாங்க. சவுண்டை உருவாக்க முடியாது, அதனால சவுண்டுக்கு ஏதாவது எழுதியிருப்பாங்க. மேபி டட்டடான் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் சவுண்டுக்கு ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஃபீல் வந்து ஜம்ப் பண்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். தட்ஸ் அ ஃபீல். அண்ட் தென் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஹோர்டிங்ல வந்து கஃபே டே பார்த்துருக்கீங்களா? அந்த காஃபி கப் இருக்கும், அதுல அந்த ஆவி பறக்கிற மாதிரியான ஒரு விஷுவல் இருக்கும். ஸோ அது என்ன நமக்கு ஞாபகப்படுத்தும்? இன்ஸ்டன்டா ஹாட், சூடா இருக்கிற ஃபீல், ஸ்மெல், அந்த காஃபிக்கு, நம்ம வீட்டுல இருக்கிற காஃபிக்கு உண்டான டேஸ்ட், இதெல்லாம் பார்த்து ஏமாந்து உள்ள போயிடுவோம். உள்ள போய் சாப்பிட்டு வெளில வந்து நம்ம நினைச்ச மாதிரி இல்லை. அதான் உங்க பிரச்சனையே. நீங்க நினைச்ச மாதிரி அங்க இருக்கும்னு நீங்க போனதுதான் உங்க பிரச்சனை. அது அங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு போறதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்சர்வேஷன்ல பிரைமரி விஷயம் வந்து I will type because அதை கொஞ்சம் சரியா டைப் பண்ணிடணும். ஸோ what you want to see is not observation. நிறைய பேர் பண்ற தப்பு இது. ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அது ஈஸியா பண்ணுங்க. அடுத்த லைனும் நான் எழுதுறேன். What is there is observation. இப்ப இதை கவனிங்க. What you want to see, நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்களோ அது அப்சர்வேஷன் இல்லை. என்ன இருக்கோ அதுதான் அப்சர்வேஷன். திரும்பவும் சொல்றேன்,
நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்களோ அது அப்சர்வேஷன் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவை போய் பாக்குறீங்க, அப்பா வந்து வாமா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படின்னா பேசுவார்னு நீங்க நினைச்சு போறீங்கன்னா தப்பு. அவர் எப்படி இருக்காருன்னு பாக்குறது தான் அப்சர்வேஷன். ஸோ வாட் இஸ் அப்சர்வேஷன் வந்து அங்க என்ன இருக்கு, அந்த வாட் இஸ் தேர், அதை வந்து 5 சென்சஸ்ல பாக்குறது ரொம்ப முக்கியமானது. ஸோ தட் இஸ் அப்சர்வேஷன். அப்சர்வேஷன்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 விஷயம் நான் அப்சர்வேஷன்ல வந்து ஆட் பண்றேன். எல்லா இடத்துலையும் கோயிலுக்கு போனா 5 சென்சஸ் உங்களுக்கு வந்து கோயிலுக்கு போனா வந்து அந்த தீபம் காட்டுறது என்ன, விஷுவல். அது வந்து விஷுவலா காட்டுறாங்க. ஸ்மெல் அங்க இருக்கும், டேஸ்ட் அங்க பிரசாதம் கொடுக்குறாங்க, டேஸ்ட். நீங்க நல்லா சாமி கும்பிட்டு ஈஸ்வரா அப்படின்றீங்க, அது வந்து ஃபீல். அப்புறம் அங்க அந்த மணி அடிக்கிறாங்களே, அது வந்து சென்ஸ். 5 சென்ஸையும் ஹாப்பியா பண்ணி அனுப்புறதுனால தான் நீங்க வெளியில வந்து இப்பதான் நிறைவா இருக்கு அப்படின்றீங்க. பகுத்தறிவு அப்படின்னு யோசிச்சா உங்க 5 சென்ஸுக்கும் ஃபுட்டு கிடைச்ச இடத்துல எல்லா இடத்துலயும் யூ ஆர் ஹாப்பி. நான் சொல்லட்டுமா, ஜெயிக்கிறப்போ நீங்க வந்து ஃபுட்பால் மேட்ச்ல ஜெயிக்கிறீங்க, அப்ப 5 சென்ஸும் ஆக்டிவா இருக்கும். ஸோ யூ ஆர் வெரி வெரி ஹாப்பி. அதே ஃபுட்பால் மேட்ச்ல தோக்குறீங்க, அப்பவும் 5 சென்ஸும் ஆக்டிவா இருக்கும். யூ ஆர் வெரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். கணவன் மனைவி உறவு டாப் டைம்ல இருக்கும்ல, டாப் டைம் கணவன் மனைவி உறவு டாப் டைம்ல இருக்கு, 5 சென்ஸும் ஆக்டிவா இருக்கும். அதை தான் வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். கணவன் மனைவி உறவு சரியா இல்லை, டிவோர்ஸ்க்கு போறாங்க, 5 சென்ஸும் ஒஸ்ட் ஸ்டேட்டை நோக்கி பயங்கர ஆக்டிவா இருக்கும். ஸோ வாட் இஸ் 5 சென்சஸ்? 5 சென்சஸ் வந்து எக்ஸலண்டா இருக்கா, கீழே இருக்கா? நீங்க 5 சென்ஸை வச்சு எக்ஸலண்டா அப்சர்வ் பண்றீங்களா, ஒஸ்டா அப்சர்வ் பண்றீங்களா? இதை வச்சுதான் உங்க லைஃபே. திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் சப்ஜெக்ட். ஆனா நம்ம இதனால் வரை இப்படி பார்க்காததுனால நமக்கு என்னமோ ஏதோன்ற மாதிரி தெரியும். வெரி சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் சப்ஜெக்ட். ஸோ இதுல 2 விஷயம் மட்டும் நீங்க ஆட் பண்ணணும். எல்லா சென்ஸும் பேலன்ஸும் நாம் இருக்க வேண்டுமா? சார் எப்போதும், குறிப்பாக சாப்பிட்றப்ப இட்ஸ் வெரி நேச்சுரல் மேடம். நீங்க வந்து விஷுவல் அழகா நீங்க பரிமாறுறீங்க இல்லையா? நீங்க எதுக்கு அந்த ப்ரெசன்டேஷனுக்கு முன்னாடி மேல ஏதோ எல்லாம் தூவுறீங்க? அது என்னது? விஷுவல் அது அழகா இருக்கணும்னு தான் தூவுறீங்க. அப்புறம் வந்து அந்த அந்த இதை கொண்டு வந்து வச்சு பரிமாறும் போது நீங்க பேசி கொடுக்கறது, அன்பா பேசி கொடுக்கறது, தட் சவுண்ட், தட் கிவ்ஸ் சவுண்ட் அப்சர்வேஷன். அப்புறம் வந்து அது வந்து என்ன விதமான ஃபீலை கிரியேட் பண்ணுது அந்த ஃபுட்டு. உங்களுக்காகத்தான் செஞ்சேன், நமக்காகத்தான் செஞ்சேன், பையனுக்கு பிடிக்குமேன்னு செஞ்சேன், தட் இஸ் அ ஃபீல். நான் திரும்பவும் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 5 சென்சஸும் எக்ஸலண்டா இருக்கிற அப்சர்வேஷன், அதாவது எக்ஸலண்டா இருக்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணா அதை நீங்க உங்க இடத்துல பண்ண முடியும். ஒரு ஹோட்டலுக்கு போனா இந்த 5 சென்சஸும் அப்சர்வ் எக்ஸலண்டா இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, 5 சென்சஸும் எக்ஸலண்டா இருக்குன்னா அந்த ஹோட்டல் உங்களுக்கு பிடிக்கும். இப்ப நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் அங்க அதை அப்சர்வ் பண்ணிட்டீங்கல்ல, நம்ம வீட்டுல 5 சென்சஸும் எக்ஸலண்டா இருக்கா தான் கேள்வி. So observation is nothing but it is not about what you want to see. What is there அப்படின்றத 5 சென்சஸ் மூலியமா பார்க்கிறது தான் அப்சர்வேஷன். Are we clear? Are we clear? Are we clear? Yes. யா, இப்ப நான் சொன்னதுல ஓரளவுக்கு புரியும். நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்க எனக்கு அனுப்புனா நான் உடனே உங்களுக்கு அதை பதில் சொல்றேன். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 5 சென்சஸ்லயும் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். எங்க போனாலும் 5 சென்சஸ்லயும் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். That is where things come. So 5 senses. மறுபடியும். Yes. Hello. Good evening. Good evening, sir. So how was the session? It was so super session, sir.
we used to see many things, but seeing in this way is first thing. Seeing, And it is getting the all the senses in. it is the basic thing, and it is a simple thing, and it's a real available thing. So you say it is a simple thing, right? It is a simple Yes, thing, it's but very simple because we never think in that way. But that's the thing. no, I see people, whenever I see people, I see with five senses. அந்த 5 சென்ஸ்லயும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன்னு வைங்களேன், விஷுவலா அவங்க ஓகேவா இருப்பாங்க, ஆனா குரல் வந்து ஓகேவா இருக்காது. விஷுவலா அவங்க அவங்க ஓகேவா இருக்கிறத காண்பிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்ப குரல்ல ஓகே இல்லை அப்படின்னும் போது அப்சர்வேஷன்ல நான் குரலை கவனிச்சாதான் அவங்க சிரிக்கிறத டெலிட் பண்ணிட்டு இல்லையே குரல் சரியில்லையே அப்படின்னு நான் கவனிக்க முடியும். இப்ப சில பேர் வந்து விஷுவலாவும் குரல்லையும் நல்லா இருப்பாங்க, ஆனா ஃபீல்ல வந்து தடுமாறுவாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்கணும். நல்லா இருக்கீங்களா அப்படின்பாங்க, நீங்க சொல்லிடுவீங்க. அப்புறம் நீங்க கேட்பீங்க எப்படி இருக்கீங்கன்னு, ஏதோ இருக்கேன் அப்படின்பாங்க. அந்த ஃபீல் வந்து மிஸ்ஸிங். ஆனா உங்கள்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, அவங்களுக்கு பர்சனலா ஏதோ ஃபீல்ல மிஸ் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் சில பேருக்கு வந்து ஸ்மெல்லும் டேஸ்டும் ப்ராப்ளமா இருக்கும்ன்றது வந்து அதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப நல்லா பேசிட்டு இருப்பாங்க, ஒரு காஃபி சாப்பிட்ட உடனே என்னடா காஃபி கொடுத்தீங்க அப்படின்னு வேற மாதிரி ஆயிடும். அதே ஆள்தான், ஆனா வேற மாதிரி ஆயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சென்ஸ் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணி. அல்லது ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க, அங்க ஸ்மெல் பிடிக்கலன்றப்போ வேற மாதிரி நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்லா நம்ம ஃப்ரெண்டு தான், ஆனாலும் அந்த இடத்துல ஸ்மெல் வந்து ஷீ இஸ் நாட் கம்ஃபர்டபிள் ஆர் ஹி இஸ் நாட் கம்ஃபர்டபிள். ஸோ இது 5ம் சேர்ந்ததுதான் அப்சர்வேஷன். இப்ப உங்களால இதை அப்சர்வ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், 2 நடக்கும் குயிக்கா. ஒண்ணு, நீங்க அந்த இடத்த விட்டு அவரை வேற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுவீங்க, வாங்க இங்க ஒரு மாதிரி போலாம், அது ரசிப்பாரு. எனக்கு அங்க பிடிக்கல, உடனே நீ கூப்பிட்டுட்ட அந்த இடத்த விட்டு போலாம். ஸோ ஐ லைக் யூ வெரி மச். இது ரொம்ப யதார்த்தமா நடக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல. நீங்க கேட்டீங்க உங்களுக்கு ஏன் பிடிக்கல, அந்த இடத்துல உங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அவருக்கு பிடிக்கலன்றது 5 சென்ஸ்ல ஒண்ணு, அவ்வளவுதான். Correct sir. It is not about beings, it is not about human beings, it is about 5 senses. இப்ப சில பேருக்கு வந்தா எனக்கு மாமியார் வீட்டுக்கு வந்தா பிடிக்காதுன்னுவாங்க. ரொம்ப பிளாங்கான ஸ்டேட்மெண்ட் அது. அதுல 5 சென்சஸ்ல தான் ஏதோ ஒண்ணு பிடிக்காம இருக்கும். why அந்த ரூம்ல வந்து ஏசி இல்லாம இருக்கும், அந்த ஃபீல் அவருக்கு இல்லாம இருக்கலாம். அல்லது ரூம்ல அவருக்கு ஏதோ ஒரு கன்வீனியன்ஸ் இல்லாம இருக்கலாம். அல்லது தூங்கும் போது வேற ஏதோ ஒரு சவுண்ட் பக்கத்து வீட்டுல இருந்து அல்லது ஏத்து வீட்டுல இருந்து ஏதோ ஒண்ணு கேட்டுட்டே இருக்கும், அவரால் நல்லா தூங்க முடியாம இருக்கலாம். இதனாலதான் அவர் வரமாட்டேன்னு சொல்லுவாரே தவிர அதை நாம வந்து எங்க வீடுனாலே உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ணுவோம். அப்படி கிடையாது. அதை ஒழுங்கா அப்சர்வ் பண்ண வேண்டியது நம்ம. இந்த 5 சென்ஸ்ல ஏதோ ஒண்ணு இவருக்கு பிடிக்கல, அல்லது ஏதோ 1 2 3 ஏதோ பிடிக்கல, அதை நாம கொஞ்சம் ஷார்ப்பா நோட் பண்ணோம்னா, அதை சரி பண்ணோம்னா then it's fine. ஒண்ணும் இல்ல, அவர் இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவரால் நிம்மதியா தூங்க முடியலன்னா அந்த ரூம் வந்து ஏர் டைட்டா மாத்தினா அவர் அந்த வீட்டுக்கு வந்துருவாரு, அவருக்கு பிடிச்சிடும். எந்த சென்ஸ் சரியில்லையோ அந்த சென்ஸ் அதுக்கு அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு அப்சர்வ் பண்ணணும். பொதுப்படையா எடுத்துடக்கூடாது, எங்க வீடுனா உங்களுக்கு பிடிக்காது மாப்பிள்ள அப்படின்னு போயிடக்கூடாது. அவருக்கு என்னமோ ஒரு சென்ஸ்ல மிஸ் ஆகுது, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா that's fine. இதேதான் வந்து மருமகளுக்கும் பொருந்தும். எனக்கு மாமியாரே பிடிக்கல அப்படின்றதெல்லாம் கிடையாது. எனக்கு கிச்சன்ல வந்து எங்க வீட்டு கிச்சன் அமைதியா இருக்கும், இங்க வந்து கிச்சன் ஒரே சத்தமா இருக்கும், எனக்கு அதுதான் பிடிக்க மாட்டேங்குது. கிச்சன் வந்து சைலண்டா இருக்கிறதுக்கு முடியும் அப்படின்னா அவங்க அந்த வீட்டுக்கு வருவாங்க. That's it. Right. This is the basic thing which we need to observe to avoid many of the things. Basic things. இந்த 5 சென்சஸ்ல தான் வந்து you are nothing but 5 senses அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையோ, அப்ப அதே தானே ரிவர்ஸ்ல எனக்கும் I am nothing but 5 senses. Right. இந்த 2 5 சென்ஸும் கரெக்டா ஒண்ணு அப்சர்வ் பண்ணுச்சுன்னா that's the best relationship. Right. இந்த 5 சென்ஸும் ஒண்ணு சரியா அப்சர்வ் பண்ணல அப்படின்னா that's the worst relationship. Right thing. திருமணம்லாம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படல. Marriages are not made in heaven. Right. Marriages are made in 5 senses. 5 சென்ஸ்ல தான் நிர்ணயிக்கப்படுது. Understand all the 5 senses and
do accordingly. That's the thing. Yes, yes, yes. Thank you, thank you. Thank you so much, sir. Sir, Junior கொடுங்க. Hi. hi Bara. How are you? I'm good for you, sir. Karthi. Okay. Now, can you tell me what I say? நான் என்ன சொல்றேனோ அதே சொல்றியா? Sir പറയണ നീ പറയോ തിരിച്ച്? ആ പറ. അവിടെ നോക്കൂ. இங்க பாருங்க, ஸ்கிரீன் பாருங்க. അവിടെ നോക്ക്. இங்க അവിടെ பாருங்க. നോക്ക്, സാറിനെ നോക്ക്. இப்படி பண்ணுங்க. அப்படி பண்ணுங்க. കൈ കൊട്ട്, ശരിക്ക് കൊട്ട്. வெரி குட். இப்போ நான் சொல்றத சொல்றீங்களா? സർ പറയണ നീ പറയട്ടോ. കൊട്ട്, കൈ കൊട്ട്, കൈ കൊട്ട്. He has done. Happiness requires nothing. சொல்லுங்க. പറ. Happiness requires nothing. Nothing. அவ்வளவுதான். கேக்கு. Thank you. He was practicing that thing. Happiness requires nothing. He wanted to send a video. Sorry. Bye. Okay, thank you. Bye. ஓகே, இந்த லாஸ்டா இந்த ஒரு விஷயத்தோட நான் முடிச்சிடுறேன். இந்த ஹாப்பினஸ் ரிக்வயர்ஸ் நத்திங், இதுல கவனிச்சிங்களா? விஷுவல் முதல்ல வந்து அந்த ஸ்மைலிங் ஃபேஸ், அது இருந்தால் தான் இதை சொல்ல முடியும். இதை வந்து ஒருத்தங்க சோகமா சொல்லவே முடியாது. ஸோ விஷுவல் அண்ட் தென் சவுண்ட். ஹாப்பினஸ் ரிக்வயர்ஸ் நத்திங். இட்ஸ் அ கிரேட் ஃபீல். அண்ட் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். எனக்கு வந்து ஸ்மெல்லும் டேஸ்டும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தளவு இட்ஸ் ஒரு 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 கிரேட் ஃபீல். இட்ஸ் ஒரு லிபர்ட்டி ஃபீல். ஹாப்பினஸ் ரிக்வயர்ஸ் நத்திங் அப்படின்னும் போது இட்ஸ் ஒரு ஃப்ரீடம் ஃபீல். இட்ஸ் ஒரு லிபர்ட்டி ஃபீல். ஒரு ஃப்ரீடமா நான் கார்ல போகும்போது எனக்கு ஒரு ஸ்மெல்லும் டேஸ்டும் எனக்குள்ள அசோசியேட் ஆகிடும். அதுதான் இந்த லைன் சொல்லும் போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த லைன் சொல்றோம் அப்படின்னா இதுல 5 சென்ஸும் இருக்கு. இந்த 5 சென்ஸும் இல்லாம சொல்லலை. அதனாலதான் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு நீங்க 5 சென்ஸ்லயும் சொல்ற விஷயம் ரொம்ப பிடிக்கும். 5 சென்ஸ் பிகாஸ் யூ ஆர் சப்போஸ் டு அப்சர்வ். நீங்க குழந்தைங்களுக்கு வந்து கதை சொன்னா பிடிக்காது. கதையை வந்து ஒரு நீல கலர்ல பூனை இருந்ததாம். அந்த பூனை மியாவ் 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 அப்படின்னு வித்தியாசமா கத்துச்சான். ஸோ விஷுவல் ஆடிட்டரி ரெண்டும் சொல்லியாச்சு. அந்த பூனைக்கு யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்குமா. ஸோ ஃபீல் சொல்லியாச்சு. அந்த பூனைக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆறி போன பாலம். டேஸ்ட் சொல்லியாச்சு. அந்த பாலை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்மெல் பண்ணி தான் குடிக்குமா சொல்லியாச்சு. இந்த 5 சென்ஸும் சொன்னீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நீங்க சில கதைகள்லாம் சொன்னீங்கன்னா குழந்தைங்க வந்து சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு சொல்லுவாங்க, அம்மா போர் அடிக்குமா, ஏன்னா நீங்க ஒரே சென்ஸ்ல சொல்லிட்டு இருக்கீங்க. கன்றாவியா இருக்கும் கேட்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கே கேட்கறதுக்கு கன்றாவியா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களை 5 சென்ஸ்லையும் ஸ்ட்ராங்கா கொண்டு வர்றதுக்கு கதை சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க எழுதுறது, பேசுறது எல்லாவற்றையுமே அவங்களுக்கு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாவற்றையுமே நீங்க 5 சென்சஸ்ல பண்ணீங்கன்னா I think this will make a huge difference in their life. You are nothing but 5 senses. You are 5 senses. That's life. உங்க business 5 sensesல தான். உங்களோட மேரேஜ் 5 sensesல தான். உங்களோட business loss 5 sensesல தான். Business success 5 sensesல தான். Everything related with 5 senses. You are nothing but your 5 senses. Love you all.